ஆக்சுவலாக மோர் தென் ஒரு 15 இயர்ஸாக நான் தனுஷ் ஃபேன் தான் இருக்கேன். ரொம்ப பிடிக்கும் அவரை. எப்போவுமே அவர் மூவினாலே FDFS தான் நான் பார்க்குறது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். ஒவ்வொரு சீன்லையுமே அவரை ரொம்ப ரசித்து பார்ப்பேன் நான். அதே மாதிரி தான். ஸோ இந்த மூவிக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தோம், ஹாப்பியாக இருந்தோம், சூப்பராக இருந்தது மூவி. ஒவ்வொரு சீனுமே ரொம்ப என்ன ஒரு கருத்து சொல்ல வராரு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. அவர் ஆடியோ லான்ச்சில் அவரே கிளியராக சொல்லிட்டார் இந்த மூவியோட என்ன கான்செப்ட் என்னன்றதை சொல்லி. ஸோ அதை பேஸ்டாக தான் ஒரு நம்ம பாட்டை முப்பாட்டை, ஸோ அவங்களோட இது குலசாமி குலதெய்வம் சம்திங் அந்த மாதிரி இது வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். ஸோ எப்பவுமே அவர் சொல்கிறது தான். ஸோ நல்லா புரியல சாங்ஸ். ஐயோ, ஒவ்வொரு சீனுமே வந்து பக்கா நம்ம வந்து கன்சுமிட்டவே முடியாது. ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கண்டிப்பாக பாருங்கள் தேட்டரில். இல்லை, ஸ்லோவாலாம் போகவே போகல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒவ்வொரு சீனுமே ரொம்ப நல்லா போச்சு. படம் ஸ்லோவாக போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அடுத்து என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகும், அந்த ஒரு ஃபீலை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் படம். அவர் க்யூட்டுங்க. அவர் அழகாக ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவர் கிளைமேக்ஸ்லாம் நல்லா சிரிச்சிட்டு இருந்தேன். அவரை பார்த்துட்டு அழகாக இருந்தார். புரியல, அப்பாவோட பாசம். அதுதான் சொல்கிறேன். ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ சென்டிமெண்ட்டாக எனக்கு வந்து ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பாவோட ஞாபகம் தான் வந்தது. நார்மலாகவே நல்லா இருந்தது. அது ஒரு ஃபீல். இல்லை, அவர் வந்து ஆக்சுவலாக அப்படி சொல்லியிருக்காரு. ஆமாம், இல்லை கிடையவே கிடையாது. அவருக்கு கொடுத்துருக்க கேரக்டரில் அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. பக்காவான கேரக்டர் தான் அது நடுவில் ஆக்சுவலாக அவர் வில்லன் மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் ஒரு அழகாக காட்டுவாங்க அவர் அந்த சீன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சீன் எல்லாமே. இந்த படம் ரியல் லைஃபோட கனெக்ட் ஆக முடியுமா இல்ல கற்பனை கதை? கண்டிப்பா இல்ல கற்பனை கதைலாம் கிடையாது. அது ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகிற கதை தான். என்ன மைனஸ் இந்த படத்துல? இல்ல, மைனஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இல்ல, சீரியஸா கிடையாது. நான் தனுஷ் ஃபேனுன்னு சொல்லல, நிஜமாவே படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல மைனஸ் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க எப்பவும் போலதான் கலக்கிட்டாங்க. நல்லா இருந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நான்லாம் 10க்கு நீங்கள் 100,000 எவ்வளோ கேட்டேன்னு கொடுப்பேன். எங்க தனுஷ் ஃபேன் கிட்ட என்ன கேட்குறீங்க? ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாசு ஒரு ஆக்ஷன் அது மட்டுமே ஓரியன்டாக போகுது. தனுஷ் வந்து ரஜினியாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், ஒரு வித்தியாசமான இதை செயல்படுத்துறது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வித்தியாசம் இல்லை, ஆக்சுவலாக அவர் எடுக்கிற லாஸ்ட்டாக வந்து தனுஷ் டைரக்ஷன் அந்த ராயன் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ தான் இருந்துச்சு. கல் கிளாசிக்காக ஒரு மாதிரி. இந்த படம் எப்படி இருக்கு? ஆமாம், லாஸ்ட்டாக ராயன் வந்து சொல்லியிருந்தாங்க. சில பேர் நல்லா இருக்குது, சில பேர் வந்து ஓகே ஆவரேஜ், சில பேர் நல்லாவே இல்லை. ஆனால் அந்த படம் உண்மையாலே ஒரு நல்ல படம். ஒரு அண்ணன் தம்பிங்களுக்கு இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. ஒரு அப்பா ஸ்தானத்தில் வந்து நம்ம அதே மாதிரி இட்லி கடை அவங்க அப்பாக்காக அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அப்பாவோட கடையை நம்ம ஒரு பையனாக எடுத்து நிற்கணும். நல்ல படம், நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். சச் அ நைஸ் மூவி. திஸ் இஸ் தனுஷ் ஃபீல் குட் மூவினாலே ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஹிட்டு காம்போது இந்த படம் எப்படி இருக்கு? இல்லை, நான் விஜய் ஃபேன் தான் ஆக்சுவலாக. பட் ஃபர்ஸ்ட் ஷோ போனதுன்னா அது ராயன் படம். ஃபார் தனுஷ்க்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன். பட் அவரோடது வந்து ஒரு ஃபீல் குட் மூவினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 3 அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப பார்ப்பேன். திருச்சிற்றம்பலம் அதில் நித்யா மேனன், தனுஷ் அவங்கலாம் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஃபீல் குட் மூவி. இவர்கிட்டேருந்து பேஷன்ஸ் நம்ம கற்றுக்கலாம். இப்படியும் நம்ம சாதிக்கலாம். அடிதடின்னு மட்டும் இல்லாமல் நம்ம பொறுமையாகவும் இருந்து ஒரு விஷயத்த பார்த்துக்கலாம். இங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளோக்கு? 10. கண்டிப்பாக 9.5 பார்க்கலாம். இல்லை, கண்டிப்பாக அப்படி இல்லை. இதில் இவர் ஸ்டார்டிங்கே அந்த டைட்டில் வரப்போது நான் வெக்கேஷன் போகும்போது வர கதைன்னு சொல்கிறாங்க. ஸோ அது அவரோட கதையாக தான் இருக்குமே தவிர்த்து அவங்க ரங்கராஜ் கதையாக இருக்காது. கண்டிப்பாக அது இவரோட கதை. கண்டிப்பாக செட் ஆகும். ஈஸ் ஆக்டர் டைரக்டர்னு இருக்க போது அவர் நிறைய யோசிச்சிருப்பார். இப்போது ஆடியன்ஸும் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஒரு நல்ல கதையாக தான் இருக்கும். வசனங்களும் நல்லா இருக்கு. ஒரு சீனுமே நல்லா இருக்கு. அவர் பாசம் எல்லாத்துக்குமே கரெக்டாக எடுத்து வச்சிருக்காரு. 100% ஃபுல்ஃபில் இருக்கு. சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு படம். ஸ்டார்டிங்கில் வந்து பொறுமையாக தான் கொண்டுட்டு வராங்க. பட் ஒரு இன்டர்வெல்ல படம் கரெக்டாக இருக்கு. அந்த ஸ்லோ மோஷன் கூட அவங்க பாசம் எப்படி இருக்குன்னு அந்த பொறுமையாக காட்டுறாங்க. நல்லா இருக்கு. ஐ மீன்
படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அது ஏதோ பழைய ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அவள் கதை ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணியிருக்கு? அதான் அவங்களோட ஊரை பற்றி. அந்த இட்லி கடை பாத்தீங்களா? உங்களுக்கு அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அதோட அபிப்பிராயம் ஒன்று இப்போ இருக்கும்ல. எனக்கு என்னோட நேட்டிவ் போகணும் போல இருக்கா. இட்லி பார்த்து ஏதாவது தோணுதா? இல்லை, எனக்கு என்னோட நேட்டிவ் ஞாபகம் வந்துருச்சு. எமோஷனல் அதிகமாக இருக்கா, காமெடி எமோஷனல் எனக்கு. எமோஷனல் அதிகமாக இருக்கு. நீங்கள் எந்த சீன் பார்த்து எமோஷனல் அதிகம்? அவங்க மம்மி டாடி இறந்தாங்களா, அதுக்கப்புறம் தான் எமோஷனல். சார் படம் மிக அருமை சார், சூப்பராக இருந்தது. கிராமம் ரிலேட்டடாக இருக்கிறனால நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பர்கர் அது இதுன்னு சாப்பிட்டுன்னு இருக்கோம். ஆனால் நம்மளோட அந்த காலத்தோடைய மாவை ஆட்டி சாப்பிட்றதோ அந்த அம்மிக்கல்லாம் சான்ஸ்லெஸ். அதெல்லாம் இந்த கதை மூலமாக இந்த படத்து மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறது மிக நல்லா இருக்குது. ஓகே, இதுல சாங்ஸ் சொல்லுங்க, ஜிவி பண்ணுங்க சாங்ஸ். சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே சென்டிமெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, படத்துல லேகா போகுதா ஸ்லோவா போகுதா? அப்படி இல்லை சார், நல்லா போகுது, நல்லா தான் இருக்குது, கதை நல்லா இருக்குது. அருண் விஜய் ஆமாம் நல்லா இருக்கு. அவங்களோட ஒரு ரேப்பாவும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருந்தது? ஜிவி சார் சொல்ல வேணாம், நல்லா இருந்தது. ஜிவி சாரோட மியூசிக் ஓவராலா கதை நல்லா இருந்தது. நல்லா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது. நல்லா இருந்தது. தனுஷோட டைரக்ஷன்ல இது பெஸ்டா இருக்குமா? அப்படி சொல்ல முடியாது, பட் நல்லா இருக்கு. எதையும் கம்பேர் பண்ண முடியாது இல்லை. ஸோ ஒரு இதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த படத்தில் ஒரு யூனிக்னஸ் இருக்குது, நம்ம எதுவும் கம்பேர் பண்ண முடியாது. சார் அது விஜய் சார் ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. டோட்டலா ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் 9 கொடுப்பேன். ஆனா அந்த ஸ்டோரி வந்து ரியல் லைஃபா இல்ல மாதம்பட்டி ரங்கராஜோட கதை? நான் அந்த மாதிரிலாம் பார்க்கல. அவங்களுக்கு என்ன தோணியிருக்கோ அதுதான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன தோணியிருக்காங்களோ அதுதான் எடுத்திருக்காங்க. ஸோ இது அவங்களோட பயோபிக்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நல்லா இருக்கு படம். ஓகே, இட்லி அப்படிங்கிற விஷயத்தை எந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணிக்கிறீங்க? நீங்க எந்த அளவுக்கு இட்லி நீங்க மறக்க முடியாது லைஃப்ல? இட்லி வந்து ஒரு நல்ல ஃபுட்டு. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு ஸ்டீம்டு ஃபுட்டாக சாப்பிட்ணுன்னா இட்லி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, படத்துல வசனங்கள் எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கு? நல்லா இருக்கு. டயலாக்ஸ் எல்லாம் நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப இதுவாக இல்லாமல் கிரிஞ்சாலாம் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. மியூசிக் பத்தி மியூசிக் ஜிவி சார் மியூசிக் நல்லா இருக்கும். நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். படத்துல கிளைமேக்ஸ் நிறைய படத்தோட கிளைமேக்ஸ் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க என்னதான் நம்மளை எதிரி நம்மளை என்னதான் வந்து இது பண்ணாலும் நம்ம வந்து திருப்பி அவங்கள பழி வாங்காமல் நம்ம அவங்கள மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். ஸோ அந்த கான்செப்ட் தான் இதை கொடுத்துருக்காங்க அவங்க. இதுல படத்துல கூஸ்பம்ஸ், அதாவது தனுஷ் வந்து வெரி ரிச் ஆயிட்டு திரும்ப ஏழையா அந்த கட்டம் இல்லை, ரிச்சு ஏழைன்றது இல்லை, அந்த நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறத மறக்காம அவங்க பண்றாங்களா, அதுதான் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு மூவி. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ஸ்டோரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி டைரக்ஷன் எல்லாமே சூப்பர். அருண் விஜய் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியோட வந்து பாருங்க, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து பார்க்கலாம். பேரண்ட்ஸும் நல்லா பார்த்துக்கணும். பேரண்ட்ஸ் கூட இருந்து பார்த்துக்கணும். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் வந்து பாருங்க. இதில் வந்து என்னன்னா, அதான் நம்ம வந்து எதையுமே மறக்கக்கூடாது. அது மாதிரி பொறுமையாக இருக்கணும். கடைசி வரைக்குமே பொறுமை தான் நம்மளை வந்து நல்லபடியாக கொண்டு போவோம். உங்கள் ஜென்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதை மறந்து தாண்டி போயிடாதீங்க அப்படின்றத ஒரு மெசேஜ். The silence is the most powerful weapon in the world. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த சொல்லிருக்காரு அவர். அதுதான் படம் ஃபுல்லாகவே. சினிமா பார்க்கும்போது இந்த எமோஷனல் கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அதே மாதிரி இது ஒரு 4வது படம் தனுஷோட டைரக்டரிங்கில். இது அந்த மாதிரிலாம் தெரியல, சூப்பராக இருந்துச்சு படம். ஸோ ஆக்சுவலாக அவருக்கு வில்லேஜ் சப்ஜெக்ட் ரொம்ப சூப்பராக சூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பவர் பாண்டியில் எப்படி இருந்துச்சோ அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட், ஸோ அதுலேயும் இங்கே மாறாமல் அதை அப்படியே கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு 2 years ஒன்ஸ் அந்த மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்டாக எடுத்து நடிச்சா கூட சூப்பராக இருக்கும். ஸோ அது மர்ஜ் ஆகிடுச்சு கேரக்டரோட. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. நான் இந்த இல்லை ஃப்ளோ போகுது, நல்ல ஃப்ளோவாக போகுது. நம்மளுக்கு இந்த எமோஷனலாக இருக்கும். என்னன்னா ரொம்ப கொண்டாடுற அளவுக்கு நம்ம இந்த சீன் இல்ல, இந்த கமர்ஷியல் கண்டென்ட் இல்ல. அந்த ஃபேன்ஸ்க்காக படம் வந்து ஃப்ளோன்னு சொல்லிருப்பாங்க, அத ஸ்லோன்னு கேட்டிருக்கோம் போல இருக்கு. படம் ஸ்லோலாம் இல்ல, ஃப்ளோ கோ வித் தி ஃப்ளோவா போச்சு படம். எதுவுமே ஸ்லோவான போற மாதிரி தெரியல. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் தனுஷ்னாலே ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த
அதுதான் அது எல்லாமே கண்டிப்பாக இருந்துச்சு படத்தில். மியூசிக் ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமா, ஏன்னா அந்த படத்தோட பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே மர்ஜா ஃபுல்லா போகுது. படம் ஃபுல்லாவே வந்து தனியா எங்கேயும் மியூசிக் கேட்குற மாதிரி இல்லை, எதுவும் பெருசா நம்ம கமர்ஷியலா இந்த ஓஎஸ்டி பிஜிஎம் அப்படி பறக்க விடுற மாதிரி இல்லை. ரொம்ப படத்துக்கு ஆப்டா, அதாவது அவர் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருப்பாரு படத்துக்கு தேவையான மியூசிக் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ படத்துக்கு தேவையாக கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாகவே மியூசிக் வந்து தனியாக போன மாதிரி இல்லை, இந்த படமும் அந்த மியூசிக்கும் சேர்ந்து அந்த என்விரான்மெண்ட் சூப்பராக கிரியேட் பண்ணிச்சு. ஒரு தியேட்டரை வில்லேஜ் செட்டப்பில் ஆச்சு அந்த என்விரான்மெண்ட். ஆமாம். இப்போ நம்மளே இப்போ ஒரு வில்லேஜில் வாழ்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட்டு, நம்மளுக்கு ஒரு அது தோணுச்சு. எல்லாருமே இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்கு கூட இந்த வில்லேஜ் சைடில் போயிட்டு ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு வரணும் போல, அந்த மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு படம். கண்டிப்பா இது வந்து ரியல் லைஃபோட ஒரு கதை. அதுதான் அவரே சொல்லிருக்காருல்ல, ஆடியோ லான்ச்ல சொன்னாரு. அவர் ஊர்ல நடந்த ஒரு அழகான இட்லி கடை, அவங்க வாழ்ந்த அந்த லீவ்ல சம்மர் ஹாலிடேஸ்ல போயிட்டு பண்ண எல்லாமே அதுதான் ஒரு படத்துல காமிச்சிருக்காரு. அவர் ஊருக்கு போயிட்டு இப்போ நம்ம ஊர்ல இருந்தா எப்படி பண்ண, இப்போ நானா ஊருக்கு போயிட்டு நான் அந்த மாதிரி வாழ்ந்தது இல்லை, அந்த மாதிரி எனக்கு இந்த படத்துல இந்த 3 ஹவர்ல எனக்கு நான் அந்த ஊர்ல போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் கொண்டாச்சு. அவ்வளவுதான். மைனஸ்லாம் எனக்கு பெருசா எதுவுமே தெரியல. மைனஸ்லாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் யாராவது கொடுத்தாதான் மைனஸ். ஸோ அதை தாண்டி படத்துல மைனஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறவங்க வந்து ஒரு இந்த வீக்கெண்டை செம்மையா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். இல்லை படம் பிளாக் பஸ்டர். அதாவது பார்த்தீங்கன்னா படத்தை நீங்கள் பெருசாக கமர்ஷியலாக அடித்து பறக்க விடணும் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வரதான் செய்வாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல படம். ஸோ அப்படியே ஃப்ளோ போகும். இந்த 100 கோடி 200 கோடி அதை பேசுறதை விட அந்த அதான் எனக்கு நான் இந்த கொடுத்த 130 ரூபா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அது எனக்கு தேங்க்யூ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவர் எடுங்க, அவர் தானே ஹைலைட், நாங்களாம் சும்மா நாங்க எடுப்பா அவரை. நீங்க 2 வார்த்தை பேசுறீங்க. படம் பாத்தீங்க? வாய்ஸ் வரல. சரி இது நாங்க ஒரு இன்ட்ரோ பிரேக் யூடியூப் சேனல். நீங்க 2 பேரும் பேராசிரியர் சொல்லுங்களேன். 2 வார்த்தை. தங்கச்சி சூப்பர். அதான் பேர்னா அக்கா அண்ணன் தங்கச்சியா தான் கேட்டேன். நல்லா இருக்கு. நான் அவ்வளவுதானே, நாங்கெல்லாம் பெரிய ஆள் இல்லை, பெரிய ஆள் எடுங்க, அப்பதானே உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். பெரிய வியூஸ்க்காக இல்லை, உண்மையான ரியாலிட்டி கருத்து சொல்லிட்டேன். நீங்க எங்க இருந்தீங்க? 2 சொல்லியாச்சு. ஓகே, அது அப்புறம் சொல்லுங்க. ஸோ அப்படி ஒன்றும் படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க. ஏன்ட்டா முந்தனேத்து கொஷி பார்த்தேன். ஐ எம் நாட் விஜய் ஃபேன். விஜய் ஃபேன் இல்லை, ஐ எம் எவ்ரிபடிஸ் ஃபேன் ஹூ ஆக்ட்ஸ் வெல். விஜய் ஃபேனுக்கு ஒரு 40 பொண்ணு போய் டான்ஸ் பண்ணுறாரு பழைய படத்துக்கு குஷியில். நான் என்ன சொல்கிறேன்ட்டு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இன்னும் இல்லை. வில்லேஜ் சப்ஜெக்ட்ஸும் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். வில்லேஜ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கேன். ஆக்சுவலி ராயன் தான் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க தனுஷ். இதனால் ஏதோ சும்மா ஒன்று எடுக்கணும்னு எடுத்திருக்காரு தவிர படத்தில் அப்படி உட்கார்ந்து ரசிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. படம் ரொம்ப சுமார். அவருக்கு எதுவும் தெரியாச்சு, அதாவது சொல்லிட்டு இருப்பாரு வயசாயிடுச்சுல. அவர் தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. 20,000 ரூபாய் வாங்கி வந்திருப்பாரு. ஒரு 15,000 ரூபாய் வாங்கி வந்திருப்பாங்க. உங்களை பத்தி தெரியாது. அவன் வேணும்னு இல்ல பரவாயில்ல, அந்த மைக்க போட்டுருங்க சார். இட்லி கடை உங்களோட ஒரு கருத்து என்ன சொல்ல வரீங்க? பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சுமாரான படம். ஏதோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கதை மாதிரி இருக்கு. மேக்கிங் ஸ்டைல் கூட அப்படி தான் இருக்கு. மேக்கிங் கூட அவ்வளோ நல்லா இல்லை. படத்தில் நிறைய இடத்துல லாஜிக் இல்லை. எந்த சாங்கும் அவ்வளோ இதாக இல்லை. ஆக்சுவலி அனிருத் மியூசிக் பண்ண மாதிரி இருக்குது. ஜிவி பிரகாஷ் பண்ண கூட அனிருத் பண்ண மாதிரி இருக்குது. ஆக்சுவலி வில்லேஜ் சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு மெலோடி யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் மெலோடி ஒரு நல்ல சாங் இல்லை. டச்சிங்கான சீன்ஸ் எல்லாம் இல்லை. படத்தில் பார்த்தா ஆடியன்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. சீரியஸ் சீன்ல எல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ஒருத்த கை தட்டலை. அது ஒரு டெஸ்ட். ஒரு படம் நல்லா இருந்தது,
என்ற விஷயத்துக்கு ஒரு டெஸ்ட்டு. இல்லை, தனுஷ் ரொம்ப நல்ல ஆக்டர், அதை பற்றி டவுட்டே கிடையாது. அவர் ரொம்ப நல்ல ஆக்டரு. கதை வைஸ் எப்படி சார் கதை? அதாவது பாரம்பரிய ஒரு உணவுகள், நம்மளுடைய தாத்தா பாட்டி, அந்த பாரம்பரியத்தை நினைவு கூறுற ஒரு கதையா இருக்கு. இல்லை அப்படி கிடையாது. ஆக்சுவலி சும்மா இது இட்லி கதைன்றாரு. இட்லி கதை ஒரு 5% தான் வருது இந்த படத்தில் பார்த்தா. இன்டர்வல் வரைக்கும் ஒரே ஒரு ஆள் தான் இட்லி சாப்பிட்டு இருப்பான் அந்த கடையில். அது ரொம்ப ஃபேமஸாக. அப்போ சாம்பார் ஊற்றுறாரு, 3 வாட்டியும் சாம்பார் ஊற்றுறாரு. சட்னியே இருக்காது. சட்னி இல்லாமல் எந்த ஊரில் இட்லி இருக்குது சொல்லுங்க. ஏன்னா ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்களே அவங்களால சரியாக பண்ண முடியல. டைரக்ஷன் ராயன் நல்லா இருந்தது. இது ரொம்ப வீக்காக இருக்குது. அவங்க தனுஷ் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இந்த படம் ரெண்டும் ரொம்ப வீக்காக இருக்கு. ரொம்ப வீக் ஸ்க்ரீன் பிளே. அந்த சும்மாவே அந்த பார்த்திபண்ணா இன்ஸ்பெக்டரை கொண்டு வர்றாரு, அது பெரிய இம்பேக்ட் இல்லை. ஜெயம் ரவியா யார் அவரு வில்லன் அருண் அவங்கள வில்லனை கொண்டுறாரு. சும்மா கதையை பேங்காக்கு எடுத்துட்டு போறாரு. தேவையில்லாமல் பேங்காக்ல எல்லாம் கதை நடக்குது. அப்போ ராஜ்கிரண் இறந்து போயிடுறாரு. இவர் என்ன சொல்றாரு, தனுஷ் நான் 4 வாட்டி போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு வந்தேன் 4 வருஷத்துல. அவர் அப்பாவை போய் பார்க்கறது காட்டவே மாட்டாங்க. கடைசியில் ராஜ்கிரண் இறந்து போயிடுறாரு. அவங்க டெட் பாடியே காட்ட மாட்டாங்க. டெட் பாடி காட்டுறாரு, ஃபேஸ் காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் அம்மா இறந்து போயிட்டாரு, அது டைலாக்ல முடிச்சிடுறாரு, அது காட்டவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேர் எடுக்காமல் ஏதோ எடுத்திருக்காரு. ஏதோ ஒரு சாதாரண டைரக்டர் மாதிரி எடுத்திருக்காரு, அவ்வளோதான். ராயன் மியூசிக்கெல்லாம் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அகெயின் அனிருத் மாதிரி வாசிச்சிருக்கார் ஜி.வி. பிரகாஷ். ஆக்சுவலி கிராமத்து படத்தில் மெலோடி எல்லாம் யூஸ் பண்ணலாம். மெலோடிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆக்ஷன் ஃபிலிமில் நீங்கள் மெலோடியை யூஸ் பண்ணவே முடியாது. அண்ட் ஆக்ஷன் ஃபிலிமில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், மெலோடி ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால சிங்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கிராமத்து படத்தில் யூஸ் பண்ணலாம். அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஏதாவது ஒன்று பாராட்டுறதா என்ன பாராட்டுறீங்க இந்த படத்தில்? இந்த படத்துலையா பாராட்டுற மாதிரி ஏதாவது விஷயம் சொல்லுங்க. பாராட்டுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்டராக நல்லா பண்ணியிருக்காரு. அருண் விஜய் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லாருமே அவங்க ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சாரிங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். மியூசிக்கு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று வருவாங்க, அப்படியே மெய் செலுத்துறோம் உங்களுக்கு. யார் பார்த்தாலும் அப்படி இருக்கும். பின்னி பெடலுங்க. இந்த ரீல்ஸோட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜி.வி. பிரகாஷோட மியூசிக் மட்டும் தனியாக எடுத்து தெரிஞ்சிடும். அவ்வளோ ஆத்மாத்மா போடுறாரு மியூசிக்கு. சோல்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சீனோட பிக்சரைசேஷன், விஷுவலு, மியூசிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்காகவே படம் பார்க்கலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப நல்ல படம். அருண் விஜய் சூப்பர் ஆக்டிங். அவர் தான் ஆண்டகனிஸ்ட். இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்குற படம் இது, கண்டிப்பாக பார்க்கலாம். நானே வீட்டுக்கு போனால் கூப்பிட்டு வருவேன். ட்ராமா ஸ்டைலு, கொஞ்சம் எமோஷ்னலு, ரொம்ப நல்லா இருக்கு படம். இதுங்க இது படம் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொல்லுவார். இது ஒரு பர்சனல் ஸ்டோரி, அதில் கொஞ்சம் கற்பனை கலந்த கதை அப்படின்னு தான் சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கு படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பராக போயிட்டு படம். பயங்கரமான படம். தனுஷ் கிட்ட இருந்து அனதர் பாப்பாண்டி ஸ்டைலில் இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட அந்த எமோஷன் கண்டென்ட், அந்த ஸ்டோரி ரைட்டிங், டயலாக், டைரக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் முக்கியமாக பயங்கரமாக இருந்துச்சு. எங்கேயுமே போர் அடிக்கல. பட் படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அது சில பேருக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்கும். பட் ஓவரால் இட்ஸ் அ குட் மூவி. ரூரல் ட்ராமா ஸ்டைல் பயங்கரமாக எடுத்துன்னு போயிருக்காரு. நல்லா சூப்பரான டைரக்ஷன், கிறிஸ்ப் ரன் டைம். என்ன சொல்றது, மியூசிக் ஜிவிபி ஆஸ் யூஷுவல். ஜிவிபி தனுஷ் காம்போ திரும்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனுக்கு ஜிவிபி பயங்கரமாக கொடுத்துருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ சூப்பராக இருக்கு. நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, பட் ஃபைன். நாட் பேட், நாட் குட், பட் நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு ஓவராக ஃபைட் சீக்வன்ஸ் அவ்வளோ தேவையில்லை. பட் ரூரல் ட்ராமா எமோஷனாக சூப்பராக போயிட்டு. காமெடியும் இருக்கு. நித்யா மேனன் தனுஷோட திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் ஒரு சூப்பரான காம்போ. பாப்பாண்டி ஸ்டைலில் சூப்பராக எடுத்திருக்காரு. அருண் விஜய் தான் டாப் ஆஃப் த பெர்ஃபார்மர் மாதிரி. லைக் அந்த ஒரு அரகன் சீனு அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாகவே பண்ணியிருக்காரு. அருண் விஜய் ஆல்சோ குட் பெர்ஃபார்மன்ஸ். பட் ஓவரால் த வின்னர் இஸ் தனுஷ்.
ஓகே ஃபைனலா இட்லி கடை தான் விற்கிறாரா எப்படி இட்லி கடை தான் வின்னர். இட்லி கடை வந்து பதமாக வந்துருக்கு, நல்லா வந்து ஒரு இட்லி சாப்பிட்டு போகலாம். மைனஸ் சொல்றது என்ன சொல்றீங்க? மைனஸ் மைனஸ்னா ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, அது கொஞ்சம் ஸ்பீடாக போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நம்ம எவ்வளோதான் ஒரு லாங் போயிருந்தாலும் சரி, ஆனால் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கூட நம்ம நினைப்போம் அப்பா அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க கஷ்டப்படுறாங்கன்ட்டு, நம்ம அவங்களோட மணியில் என்ஜாய் பண்ணுவோம் இது பண்ணுவோம். பட் அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்களும் தியாகம் தான் பண்ணுறாங்க. அது நல்லா இருந்தது. தனுஷன் ஆக்டிங் நல்லா இருந்தது. அருண் விஜய் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ் எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷன் அவங்க பேஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. எதில் ஹைப் கொடுக்குமோ நல்லா கொடுத்துருக்காங்க, எதில் லோ கொடுக்குமோ கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்தது. நித்யாமேனன் ஆக்டிங் அந்த அக்கா நல்லா இருந்தது. பலம் சோபனா ஆக்டிங் நல்லா இருக்கும். பட் அதுக்கும் இது கீழே இது இல்லாமல் நல்லா ஒரு டஃப் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. ராஜ்கிரண் அங்கிள் அவங்க ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அருண் விஜய் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் ரோல் அந்த மாதிரி ஒரு ஹீரோ அந்த மெட்டீரியல தான் பார்த்தோம். இதுல வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படின்றது வந்து நீங்க ஹீரோவோட எனக்கு பிடிச்சது வில்லன் இது நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க ஃபைட்டு அவங்க பாடி இது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ நிறைய படம் பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு நம்ம வந்து பிரிச்சு பார்ப்போம். இதுல அந்த ரெண்டு ஹாஃப் அப்படின்றது எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக அடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலினா கொஞ்சம் எல்லாமே நம்ம இது பண்ணணும். ஸோ அவங்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஒரு முடியாமல் இன்கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லை, எல்லாமே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. மியூசிக் ஜிபி அண்ணா எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. பேஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஓவரால் இந்த மூவி அப்படின்றது எந்த ஒரு ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம். ஃபேமிலிக்கு ஒரு நல்ல குட் மூவியாக இருக்குது. இமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. அந்த இமோஷன்ஸ் ஒர்க் ஆகிறது தான் படமே, அது ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறோம். அப்பா அம்மா ஆன்சஸ்டர்ஸ் கடவுள் அதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அதுதான் படத்தோட கோரே. தான் படத்தோட கோரே தான் இமோஷன்ஸ் ஒர்க் ஆகிறது தான் படத்தோட கோரு. அது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அதனால் இது வந்து ஒரு நல்ல படமாக சொல்லலாம். ஸோ வந்துட்டு மெயின் ரீசன் என்னென்னா ட்ரக்ஸு அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கணும், பெரிய ஆக்ஷனாக இருக்கணும் அப்படிலாம் வந்துட்டு எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நார்மலாக கிளாஸாக என்ன வேணும் அப்படின்றது தான் இருக்குது. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோட வாழ்ந்த வழிமுறைகள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு மறக்கக்கூடாது. அது வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெலோடிஸாக இருக்குது, அவ்வளோ வந்துட்டு கனெக்ட் ஆகுது படத்து கூட. ஸோ நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க ஜிவி, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதை ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம வந்துட்டு அந்த படத்துக்குள்ளே இன்னும் இன்வால்வாக நம்ம அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறோம், நம்ம அங்கே இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்றத இன்னும் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட்ஸ் நிறையா வருது. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பாருங்கள். பெரிய படங்கள் தான் போய் பார்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன படத்துக்கு கூட நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து பார்த்தா தான் இந்த மாதிரி படங்கள் நிறையா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நிறையா வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான படம். எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. அவங்களோட கெமிஸ்ட்ரி பார்த்ததில்ல, திருச்சி ட்ரம்பலம்லேயே வந்துட்டு அவ்வளோ அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்துட்டு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துலையும் அதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி. ஸோ அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன ரிவெஞ்ச் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க படத்தில். ஸோ அவங்க ரெண்டு பேரோட இதுவுமே வந்துட்டு ரொம்ப ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க ரொம்ப அப்படியே வந்துட்டு ஆக்ஷனாக கொண்டு போகணும் அப்படிலாம் கிடையாது, ஸ்மூத்தாக அப்படி தான் கொண்டு போக முடியும் இந்த படத்தை. ஸோ அதனால தான் இட்லி கடைன்னு வச்சுருக்காங்க. பேஸே அதுல இட்லி கடை தான். அதில் நடக்கிற என்னென்ன விஷயங்கள், அதில் சின்ன சின்ன என்னென்ன ஏமாற்றம் லைக் ரிவெஞ்ச் இதெல்லாம் தான் வச்சு ஒரு அந்த படத்தை பில்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பிடிக்கும் நிறைய பேருக்கு, வந்து பாருங்கள். இல்லை காமெடிலாம் கிடையாது படத்தில். அதான் சொல்கிறேன் இல்லையா, இட்லி கடை அங்கங்கே சின்ன சின்ன இடத்துல காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஃபுல் லென்த் காமெடி சீன்ஸ் காமெடிலாம் பேஸ் பண்ணி இந்த படம் கிடையாது. லைக் நார்மல் ஒரு கிளாஸான படம், ரொம்ப கிளாஸான படம். கண்டிப்பாக வந்து பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். கூஸ்பம்ஸ் ஆன படம், கூஸ்பம்ஸ் ஆச்சு அந்த எந்த சீன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வந்துட்டு அவர் ரொம்ப ஹை லெவலில் இருப்பார், திருப்பி அவர் அப்பா மாதிரி திரும்பி மாறி வருவார். அந்த சீன் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு மைனஸ் எதுவுமே இல்லை. லைட்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. ஏன்னா அப்படி தான் கொண்டு போக முடியும் படம். ஏன்னா லைக் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த படம் அப்படி கொண்டு போக முடியும்ல. ஸோ அதனால் சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட். போன படத்துக்கு அது வந்துட்டு எப்படி ரொம்ப ஆக்ஷனாக ராவாக இருக்கும் இல்லையா,
இந்த படம் அப்படி இருக்காது, அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருக்கும். எல்லா ஜானர்லேயும் படம் எடுக்க முடியும் அப்படின்றத அவர் இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன மெசேஜ்ல உங்களுக்கு கன்வே ஆச்சு? நல்ல ஃபேமிலி குட் மூவி, நல்லா இருந்துச்சு. என்ன கருத்து சொல்ல வராரு? எப்படி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்னதாக இதுவாக பார்க்கக்கூடாது, நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். போர் அடிக்காம இருக்கா?